மகாபாரத போர் தொடங்கும் முன்பு அரவான் காளிக்கு நரபலியாக கொடுக்கப்பட்டார். இறுதியில் எந்த அணிக்காக கொடுக்கப்பட்டிருந்தாலும் நரபலி கொடுக்க ஏற்பாடு செய்தது சகுனிதான். இன்றும் கூட நரபலி கொடுப்பதாக குற்றஞ்சாட்டப்படும் யூத இனத்தைச் சேர்ந்த அன்றைய சகுனியே நரபலிக்கு ஏற்பாடு செய்தார் என்பது வியப்பல்ல. அரவான் தலையறுக்கப்பட்டு பலி கொடுக்கப்பட்டதால் தான் அரவான் என்று அவரது பெயர் நிலைத்தது. அரவானுக்கு மனைவியாக இருந்ததால் தான் திருநங்கைகள் அரவாணி என்று அழைக்கப்பட்டனர். தமிழகத்தில் மட்டும் அரவான் வழிபாடு இவ்வளவு சிறப்பாக இருப்பது மகாபாரதம் தமிழகத்தில் நடந்த நிகழ்வு என்பதற்கு மேலும் ஒரு சான்றாக இருக்கிறது. மகாபாரத போருக்கான நரபலி மிகப்பெரிய செயலாக பார்க்கப்பட்டதால் அரவான் ஊரை சுற்றி மேலதாளங்களோடு ஊர்வலமாக அழைத்துச் செல்லப்பட்டு ஊருக்கு வெளியில் இருந்த காளிக்கு பலியிடப்பட்டார். தான் முழுமனதாக விரும்பியே காளிக்கு தனது உயிரை கொடுக்க துணிந்தார் என்பதின் அடையாளமாக அரவான் மேலதாளத்திற்கேற்ப குதித்து ஆடிச் சென்றதால் கூத்தாடி என்றும், பலிக்கப்புறம் தெய்வ நிலையை அடைந்ததால் கூத்தாண்டவர் என்றும் அழைக்கப்பட்டார். கூவாகத்தைப் போல வேறெங்கும் அரவான் வழிபாடு இவ்வளவு சிறப்பாக இல்லை என்றாலும் இதன் வேறு வடிவமாக பெரும்பாலான தமிழக கிராமங்களில் மன்மதன் ரதி விழா ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகிறது. இதுவும் அரவான் பலி பற்றியதுதான். இதை பற்றியெல்லாம் பிறகு விரிவாக சொல்வேன் என்றாலும் மன்மதன் ரதி பெயர் வந்த விதத்தை மட்டும் இங்கு சொல்லி முடிக்கிறேன். மன்மதன் என்பது அரவாணியை குறிக்கிறது. உடலில் எந்த குறையும் இல்லாத முழு ஆண் ஒருவனையே பலி கொடுக்க வேண்டும். எனவே பலி கொடுக்கப்பட்ட அரவான் அழகான முழு ஆண். தலையை வெட்டி பலி கொடுப்பது வதம் ஆகும். அதுவும் ஒரு வன்மையான வதம், அதாவது வல்வதம். வல்வதம், வன்வதம், மன்மதம். வானம் மானம் ஆவது போல இங்கு வன்வதம் மன்மதம் ஆகிறது. எனவே அப்படி வல்வதம் செய்யப்பட்டவனே மன்மதன். அவன் அழகான முழு ஆணாக இருந்ததால் தான் அத்தகைய அழகுடையோரை அரவான் காலத்திற்கு பிறகு மன்மதன் என்று அழைக்கும் வழமை வந்தது. அவனது மனைவி ஒரு திருநங்கை. அவள் ஆணுமல்ல பெண்ணுமல்ல, ஆண் பாதி பெண் பாதி, அதாவது அரைதி. தீ என்பது பெண்மையை குறிக்கும் விகுதி. அரவாணிகள் தங்களை பெண்களாகத்தானே கருதுகின்றனர். அதனால்தான் பெண்மைக்கான விகுதி அரைதி, அரதி, ரதி. எனவே ரதி என்பது உண்மையில் அரவாணியையே குறித்து மன்மதனின் மனைவி என்பதால் தற்போது அழகுடையவளாக அழைக்கப்படுகிறாள். அரவாணிகளில் அழகுடைய அரவாணியாக அவள் இருந்திருக்க வேண்டும்.